நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையில இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் எப்படிப்பட்ட சுயநலவாதி என்பதை இன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. மொத்தத்திலே பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. தன்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு யார் காரணம் என்று அம்மாவுடைய காலத்திலே பல ஆண்டு காலமாக ஒப்பாரி வைத்தாரோ இப்போது அவர்களிடமே அடைக்கலம் தேடி சென்றிருக்கின்றார் நம்முடைய அண்ணன் அவர்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யம் தேடி அந்த ஆட்டுக்குட்டி சென்று அடைக்கலம் கேட்டதை போலத்தான் இந்த நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம். இன்றைக்கு இலவு காத்த கிளியாக தன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு தூக்கம் வரவில்லை, கண்ணீர் வெடிக்கிறேன் என்று இன்றைக்கு பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கிறார். முதலிலே சொன்னார் நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சி என்று. இப்போது சொல்லுகிறார் தூக்கத்தை தொலைத்துவிட்டு கண்ணீர் வெடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியாகியுள்ளதோ என்கிற கவலை அவரிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இந்த மாதிரி வித்தண்டமாக கேட்கக்கூடாது. அதாவது என்னங்க, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர்னா, இப்போ நான் மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே தலைவர் இருக்கார், துணை செயலாளர் இருக்கார், பொருளாளர் இருக்கார். நான் சொல்கிற பிரகாரம் நடந்தால் தான் சரியாக வரும். என் கூட இருந்துக்கிட்டு எங்கள் அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணார்னா, நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னால் தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும். அது செங்கோட்டையன் தான் கை தூக்குனவர், உற்ற தலைமை வேணுன்றவர், பொதுச் செயலாளர் ஆக்கணுன்னவர் அவர் தான். அப்புறம் இன்றைக்கின்னு என்ன வந்துருச்சு, என்ன ஒன்று விடுது, பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார். ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்கிறதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது, எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும், எனக்கே பல வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளர் பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். யார் சொன்ன? அது இல்லைங்க, ஒரு எக்ஸாம். நீ என்னங்க, நீ வேறு தேவையில்லாத நீ ஏதோ ஒரு டாப்பிக்காக போட்டு பிரேக் நியூஸ்ன்னு போடுறேன். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில் சொல்லக்கூடாது. அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்டாக இருக்கவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட போய் இப்போ இருந்து சும்மா வருவாங்களா? பொதுச் செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்? அதுக்காக சொன்னால் நீங்கள் உடனே சொல்லு, அதை ஒரு பிரேக் நியூஸில் போட்டுறாங்க. அப்பா அவசரமா தேர்தல் ஆணையம் செய்ய நினைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதான் பல மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு, அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்லுவதற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ, இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல்ல, அவர் என்ன பேசுறாரு, உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான். ஆளை பார்த்தா ஐயா, உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? அதுல அவர் அறிக்கையில சொல்லிருக்காரு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும்டா. சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க ஒரு தலைவர்களுக்கு, ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க. திராவிடம் என்றால் என்ன? ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு. ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா. ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்ன ஆனது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மத்த எல்லாரும் இங்க வருங்க, அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க.
காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரை கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர்வா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.